என்னுடைய அன்பு தம்பி மு. கலஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு படம். அந்த படம் கோயம்பேடு ரோகிணியில திரையிட்டு இருந்தாங்க. நான் அப்ப கட்சிலாம் ஆரம்பிக்கல, அப்ப திரைத்துறையில தான் இருக்கும். நாங்கெல்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது. அதுல அண்ணன் முரளி, எங்க அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க, தேவயானிலாம் நடிச்சிருந்தாங்க. ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்தது. அப்ப படம் போயிட்டு இருக்கு, காட்சியெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல முரளி அண்ணன் தேவயானி திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதுல அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை. அப்ப வண்டியில கூட்டிட்டு வர்ற மாதிரி வண்டியில காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்ல, நடன அசைவுகள் இல்ல, ஒன்னும் இல்ல. வண்டி ஒரு வண்டியில உட்கார வச்சுட்டு கதாநாயகி பாட்டு பாடிட்டு வர்றாரு, அவ்வளவுதான். அந்த பாட்டு அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதிலாலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச கொத்துதடி, தத்தல் அடிமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி, நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பாலாட்டு, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாலாட்டு தாவி வரும் தேனூற்று ஓம் பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், ஓம் பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது. அது என்ன சொல்றாரு அந்த ராகத்துல? நெஞ்ச துவைக்கிற ராகம் இது, நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது. அது நெஞ்ச துவைக்கவும் செய்யும், நெஞ்சுக்குள்ள வைக்கிற ராகம் இது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பாட்டு ஒண்ணுமில்ல, அந்த வண்டி இங்கிட்டும் போகுது, பாட்டை முடிச்சு நிறுத்தின உடனே மொத்த திரையரங்க இருந்துச்சு. இன்னும் ஒரு முறை போடுறா, ஒன்ஸ் மோர் நான் பாருங்க. அன்னைக்குதான் இசையின் ஆக்கிரமிப்பு, இசையின் ஈர்ப்பு.